அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம். உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தைப் பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக படிப்போம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் மிகவும் கவனமாக படிக்கலாம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம். அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி, டிக்கர் யுபிஎஸ்டி. மதிப்பாய்வு ஏப்ரல் 3, 2025 இன் தற்போதைய தரவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாட்டின்படி குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி துணைப்பிரிவை சேர்ந்தது. லோன்ஸ் பகுப்பாய்வில் 66 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை தேடுங்கள். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 புள்ளிகளில் 7.5 துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 0.4 புள்ளிகள். நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் நாம் பார்ப்போம். மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள். நிறுவனத்திற்கு -7.5 புள்ளிகளுக்கு எதிராக அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம். அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி 80.2% மாற்றத்தை காட்டியது. 32.1% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை, ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி $4.46 பில்லியன் ஆகும். துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $242 பில்லியன் ஆகும். அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி 1.846% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் 63 பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $128 பில்லியன் ஆகும். அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி 0.488% பங்கைக் கொண்டுள்ளது. பரிவர்த்தனை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றைக் காணலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 1.846%. இருப்புநிலை மூலதனம் 0.488%. இது பங்குச்சந்தை மூலதனத்தின் பங்கை விட 74% குறைவாகும். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான -1. நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் $1.52 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் 241.3%. நிறுவனத்தின் கடன் மட்டத்தில் முடிவு மிகவும் மோசமானது -2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை லாபம் 0 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி ஆகஸ்ட் 19 முதல் 1 வரை உள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மோசமாக உள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது -2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $128 மில்லியனாக இருந்தது. அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் தெரியவில்லை, மேலும் இது நிறுவனத்திற்கு எதிர்மறையானது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 7 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 1.7 ஆகும். இது துணைப்பிரிவை விட 312% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமானது -1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $640 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை.
இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விற்பனை விளிம்பு -20.2%, துணைப்பிரிவில் சராசரியாக 8.9%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 29.1%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.572% ஆகும். இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 223% குறைவாகும். மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய பங்குச் சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டைக் காட்டுகிறது. அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் Inc. பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி. நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு $3,741,000 சமம். அதேசமயம் துணைப்பிரிவுக்கு $1,160,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 222.5%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு -$107.700. துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் $60.700. மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் 77% ஆகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் அளவு $534,000. துணைப்பிரிவு மூலம் $683,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 28%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 22.5%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 7.3%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் மதிப்பீடாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 39% அளவைக் காட்டுகிறது. அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் Inc. துணைப்பிரிவுக்கு RSI நிலை 14, தோராயமாக 51%. சாத்தியமான துணைப்பிரிவின் பங்குகள் இதைவிட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன. அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் Inc. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $47.64. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $76.44 ஆகும். உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தோராயமாக 60% ஆகும். ஆர்டர் டேபிளுக்குச் செல்லலாம். இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. குறிப்பு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் Inc. தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்கிற்கு $47.63 விலையில் விழ ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது. அகென்ஸ் இண்டெக்ஸ் லாபம் 33.87 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 61.39 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் மே 3, 2025 அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில்
டிக்கர் SYF முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும். முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது. ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர் வரிசை தானாகவே மூடப்படும். இந்த வீடியோவை பார்த்து தகவல் அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்.